அண்மைச் செய்தி. தொழில்நுட்ப பிரச்சனையால் பாலிமர் நியூஸ் தமிழ், ஜனனம் தொலைக்காட்சி அரசு செட்டாப் பாக்ஸில் தெரியவில்லை என டிஎன் ஃபேக்ட் செக் விளக்கம் அளித்துள்ளது. இந்த விளக்கத்திற்கு தொழில்நுட்ப கோளாறு என விளக்கம் அளித்துள்ள டிஎன் ஃபேக்ட் செக் அமைப்பிற்கு வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை 3 செய்தி சேனல்களுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப கோளாறு என கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். பாலிமர் நியூஸ் தமிழ், ஜனம் தொலைக்காட்சி ஆகிய அந்த 3 செய்தி சேனல்களுக்கு மட்டும் எப்படி தொழில்நுட்ப கோளாறு ஏற்படும் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொழில்நுட்ப பிரச்சனையால் பாலிமர் நியூஸ் தமிழ், ஜனம் தொலைக்காட்சி அரசு செட்டாப் பாக்ஸில் தெரியவில்லை என டிஎன் ஃபேக்ட் செக் விளக்கம் அளித்திருக்கிறது. தொழில்நுட்ப கோளாறு என விளக்கம் அளித்துள்ள டிஎன் ஃபேக்ட் செக் அமைப்பிற்கு வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். 3 தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பும் தடைப்பட்டுள்ளது என்பதை ஒப்புக்கொண்டமைக்கு முதலில் நன்றி எனவும் வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தாவேக ஆட்சியின் அவநிலையை வெளிப்படுத்தும் தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் எப்படி செட்டாப் பாக்ஸில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் வரும் என்கின்ற ஒரு கேள்வியையும் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். பொய்களையும் புரட்டுகளையும் உண்மை என நம்ப வைக்க திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது டிஎன் ஃபேக்ட் செக் அமைப்பு எனவும் அண்ணாமலை சாடியிருக்கிறார். டிஎன் ஃபேக்ட் செக் வலைதள கணக்கு தாவேக ஆட்சியிலும் பொய்களை உண்மை என நம்ப வைக்கும் வேலையில் ஈடுபடுகிறது எனவும் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் மாற்றம் இல்லை, கன்னத்தில் மறு மட்டும் ஒட்டிக்கொண்டே வந்த அதே டெய்லர் அதே வாடகை ஏமாற்று வேலை எனவும் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார். குறிப்பிட்ட 3 ஊடகங்களின் ஒளிபரப்பும் தடைப்பட்டது என்பதை ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அது எப்படி தாவேக ஆட்சியின் அவநிலையை வெளிப்படுத்தும் ஊடகங்களுக்கு மட்டும் செட்டாப் பாக்ஸில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் வரும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொய்களையும் புரட்டுகளையும் மக்கள் மத்தியில் உண்மை என நம்ப வைக்க கடந்த திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த டிஎன் ஃபேக்ட் செக் வலைதள கணக்கு தாவேக ஆட்சியிலும் அதே வேலையை தொடர்வதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மாற்றமில்லை, கன்னத்தில் மறு ஒட்டி கொண்டு வந்த அதே டெய்லர் அதே வாடகை ஏமாற்று வேலை எனவும் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட 3 ஊடகங்களில் ஒளிபரப்பு தடைப்பட்டுள்ளது என்பதை ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.